AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட போவதாக மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கன் தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. பல்வேறு கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்கிவிட்டனர். இந்த நிலையில் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இரண்டாம் முறையாக வேட்பாளராக எழுத்தாளர் சு வெங்கடேசன் களமிறங்குகிறார். அரசியல் களத்தில் அவர் எவ்வாறு பிரச்சாரங்களை முன்னெடுக்க உள்ளார், மக்களை எவ்வாறு சந்தித்து வாக்குகளை கேட்க உள்ளார் என்பது குறித்து கேட்போம். சார் வணக்கம். இரண்டாம் முறையாக மதுரை தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன மாதிரியான பிரச்சாரங்களை மக்கள்கிட்ட முன்வைக்க போறீங்க? முதல் விஷயம் இது தேசத்தை காக்கிற ஒரு மிகப்பெரிய போர்க்களம். ஏனென்றால் இந்தியாவுடைய அரசியல் சாசனம், இந்தியாவின் ஜனநாயகம், இந்திய நாடாளுமன்ற மரபு, இது அனைத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இடி ரைடு நடக்குது. 10 நாள் கழிச்சு அந்த கம்பெனில இருந்து பல நூறு கோடி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரமா வருது. அப்படின்னா இடி உள்பட எல்லா அரசு நிறுவனங்களும் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு தேர்தல் ஆணையராக நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்து தனக்கான ஒரு அமைச்சரை கொண்டு போய் மோடி அங்க வைக்கிறாரு. அப்போ உச்சநீதிமன்றம், இடி, ஐடி உள்பட எல்லா நிறுவனங்களும் சீரழிக்கப்பட்டு தாங்கள் நினைத்ததை நடத்துகிற ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துற பொழுது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முழக்கம்தான் முதல் முழக்கம். அந்த முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வைகையை வணங்கி பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டீங்க, வித்தியாசமான பிரச்சாரங்கள்லாம் செய்தீங்க. இந்த முறை மதுரை மக்களை என்ன சந்திச்சு, என்ன சொல்லி, என்ன மாதிரியான பிரச்சாரங்களை செய்ய இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. அனைத்தையும் இப்பவே நான் சொல்லிட முடியாது. நிச்சயமாக மதுரை என்பது இன்னொரு நகரம் அல்ல, தமிழ் பண்பாட்டின் தலைநகரம். எனவே அவற்றினுடைய மாண்பை காப்பாற்றுவது என்பது மிக முக்கியமானது. அந்த மாண்பை வணங்கி அதே நேரத்தில் புதிய தலைமுறையை, நவீன தலைமுறையை இந்த பிரச்சாரத்தின் மூலம் நாங்கள் என்னெல்லாம் அந்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதற்கு எல்லாம் தயாராக இருக்கின்றோம். அடுத்து எங்களது பணிகள் விரைவுபட இருக்கிறது. சார், இந்த முறை மதுரைக்கு ஏதாவது வாக்குறுதிகள் குறிப்பிட்டு எதுவும் வாக்குறுதிகள் கொடுக்க? போன முறை எங்களது தேர்தல் பிரச்சாரம் 12 பக்கம் கொண்ட அறிக்கை. ஆனா இப்ப நாங்க வெளியிட்டிருக்கிற புத்தகம் இருக்கு இல்லையா, 5 ஆண்டுகளில் பெற்ற 150 வெற்றிகள், அந்த புத்தகம் 52 பக்கம். இதுவே எங்களது மிகப்பெரிய சாதனை. இதை தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை ஒரு முழுமையாக நூலாக தொகுத்து வெளியிட இருக்கிறோம். எல்லா தோழமை கட்சி தலைவர்களும் கொடுக்கிறார்கள். இந்த முறையும் மக்களை சந்தித்து கடந்த முறை நான் செய்த பணிகளை குறிப்பிட்டு வாக்குகளை கேட்பேன், இந்த தேர்தல் ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான தேர்தல் என்று மதுரையின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள சு வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.